பார்த்தீங்கன்னா திடீர்னு காய்ச்சலுங்க. இன்ஜெக்ஷன் போட்டுவாங்க அப்படின்னலாம் சொன்னேன். ரொம்ப முடியல வந்து வா ஆஸ்பத்திரி போகலாம் அப்படின்ட்டு. சுந்தரி சுந்தர் தாழ வருமானம் இல்லை பறிச்சு சுத்தம் பண்ணி கூட்டியும் பொண்ணு சொல்லி 2 பேர்ட்டையும் சொல்லுவேன். எதிர்பார்க்காம நம்ம செய்யணும் இல்லையா? வேலையும் செய்வாரு. இதே மாதிரி தானே நாளைக்கு நம்ம பிள்ளைகளையும் வளர்த்து விடணும். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம். இன்னைக்கு நம்ம டே எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண போது ஒரு 2 நாள் விலாகாக இருக்கும் வச்சுக்கோங்களேன். சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாமா? இன்னைக்கு என்னன்னே தெரியலங்க, இயற்கை ரொம்ப பேரழகியாக தெரிஞ்சாங்க. ஏப்பா அப்படி சொல்கிற அப்படின்னு பார்க்குறீங்களா? மழை லைட்டாக சாரல் அடிக்குது, வெயிலும் லைட்டாக வந்து எட்டி பார்க்குறாங்க. இது ரெண்டும் கலந்து ஒரு பொன் நிறமாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்குது. அந்த பசுமையான இடத்துல இந்த பொன் நிறமாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஏன் எல்லாரும் ஓடி ஓடி இயற்கையை பார்க்க வர்றோம் அப்படின்னு தோணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு அழகு இருந்தால் அதை ரசிக்கணும் இல்லையா? அதுக்காக தான் ஓடி வர்றோம். மனசு ஏங்கும்ல மனசுக்கு பிடிச்சதை பார்க்க. நானும் அதை ஃபீல் பண்ணிட்டேன். காலையில் வந்துட்டு என்ன சமைக்கிறதுன்னு கேட்டேன். சரி இன்னைக்கு நிறைய வேலைகள் இருக்குது, அதனால் நீ வந்து கிழங்க வச்சு கொடுத்தா கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். ஒரு சம்மந்தியை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதை வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. நான் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு நம்ம ஏலக்காய் வந்து அறுவடை பண்ணியிருந்தோம், வீடியோ பார்த்துருப்பீங்க. அது வந்து ஸ்டோரில் கொடுத்துருந்தோம். அது காஞ்சி எல்லாமே ரெடி ஆயிடுச்சுப்பா, வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னாங்க. சரி வர்றோம் அப்படின்னு நாங்கள் கிளம்பிட்டோமுங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க இல்லைங்க நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வாங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு சரி போகிறது தான் போகிறோம். என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவளையும் கொஞ்சம் நேரம் பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் போய்க்கிருவோம் அப்படின்ட்டு தாங்க போயிட்டுருக்கோம். ஆனால் மழை வந்துட்டு விடாமல் அப்படி லைட்டாக சாரல் அடிச்சுட்டே இருக்குங்க. நாளைக்கு ஸ்ட்ரைக்கு வேறன்னு சொல்லியிருக்காங்க. அதனால சரி இன்னைக்கு மேக்ஸிமம் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்துட்டு நம்ம தோட்டத்தில் வந்து கடை லீவு தானே ஸ்ட்ரைக்கு அப்படிங்கிறதுனால தோட்டத்து வேலை எல்லாமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால எல்லாமே ரெடி பண்ணி ஒவ்வொரு பிளான் போட்டு நம்ம அப்படி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது கரெக்டாக செய்யறதுக்கு நல்லா இருக்கும். எனக்கு அப்படிதான் தோணுது. வந்துட்டோங்க, ஃப்ரெண்டு வீட்டில் வந்துட்டோம். கலர் சூப்பராக இருக்குங்க. அந்த பெயிண்ட் கலரு ரொம்ப அழகாக இருக்குது. நானும் நினச்சேன் நல்லா இருக்கே இந்த கலரு, நம்ம ஒரு ரூம்லேயாச்சும் இந்த கலர் அடிச்சிருவோமா அப்படின்னு யோசனை. பீனா வந்துட்டு காஃபி போட்டு வரலாம் வாப்பா அப்படின்னா சரி அப்படின்ட்டு நாங்கள் போய் டீ போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறத்துக்கு புட்டு அப்பம் எல்லாமே செஞ்சுருந்தா. நாங்கள் இப்போ தான்ப்பா சாப்பிட்டு வந்தோம், அதனால எங்களுக்கு வேண்டாம் நீ சாப்பிடு அப்படின்னோம். உங்களை விட்டுட்டு நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, நாங்கள் வயிறார இப்போ தான் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட வச்சுட்டு நாங்களும் அப்படியே அங்கேருந்து டீ குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு பையன் கத்தி கொண்டு வந்திருந்தான். அவனே தயாரிக்கிறான். ரூ. 100 இந்த கத்தி வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. எனக்கு என்னமோ அது அவ்வளோவா கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகல. ஏப்பா அப்படி சொல்ற அப்படின்னு பார்ப்பேங்க. அந்த கைப்பிடி வந்து பைப்ல போட்டிருந்தான். அத வந்து அப்படியே மடக்கி விட்டுருந்தான். நம்ம கையில படும்போது அது கட் ஆயிரும். நீங்களே பாருங்க வேண்டாம் இந்த பைப்பு எப்படி மடங்கி இருக்குன்னு. அதனால நான் வேணான்னு சொன்னேன். பீனா வந்துட்டு இல்ல எனக்கு தேவைப்படுது ஒண்ணு நான் வாங்கிக்கிறேன். அங்க வந்துட்டு ஒரு மரத்துல பிடி போட்டுக்கிறேன் அப்படின்னா. சரி நீ என்னமோ பண்ணுப்பா அப்படின்ட்டு ரூ. 100 குடுத்து அத வாங்கியாச்சுங்க. நல்லா பதமா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஆனா கைப்பிடி தான் எனக்கு வந்து செட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் பீனாட்ட. பீனா சொல்லிட்டு, "நீ வாங்கிட்டேன். நீ என்ன பண்ண?" அப்படின்னு. "சரி வச்சுக்கோப்பா" அப்படின்ட்டு நாங்களும் ஸ்டோருக்கு போய் காய எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நம்மளுடைய இந்த முதல் வருஷம், அதாவது 2025 முதல் அறுவடை. இப்பதான் இந்த சீசன்ல ஜூன்ல தான் சீசன் ஆரம்பிக்கும். அப்ப இதுதான் முதல் அறுவடை. என்னப்பா நீ ஜனவரில எல்லாம் எடுத்தில அப்படின்னு யாரும் நினைச்சிடாதீங்க. அது வந்துட்டு ஜூன்ல சீசன் முடியும். மார்ச் மே மாசமெல்லாம் போன சீசன். ஜூன்ல இருந்து புது சீசன் ஆரம்பிக்கும். அதான் இந்த வருஷத்தோட முதல் அறுவடை அப்படின்னு சொல்றது. நம்ம காய் வாங்கிட்டு வந்து வச்சதெல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இன்னைக்கு போய் நாங்கள் எடுத்துட்டு வந்து காய வைக்க கொடுத்துருந்தோம் இல்லையா, அங்கே போய் வாசம்
நல்லா வாசமாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஏலக்காய் வாசமே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. எல்லாமே கொடுத்துட்டோம் இல்லையா, அதனால் இப்போ வந்து நம்ம அறுவடை பண்ணி நம்ம வீட்டுக்கு கொண்டு வரமேவும் அது ஒரு என்ன சொல்கிறது, அப்படியே சந்தோஷமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்குள்ள நல்லா வாசமாக இருக்கும். இனி நம்ம இது சாக்கில் கட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும். மச்சான் இந்த அந்த குருவியோட ரெக்கை, குட்டி ரெக்கை கிடச்சிருக்கு. இது இங்கே வியாபாரிகள் வந்து இந்த காய் வாங்குறப்ப இப்படி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அப்போ வந்து அவங்க வந்து இப்படி அள்ளி இப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி ரெக்கை இருக்குன்னா நல்ல யோகம் இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் விலை அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணிக்கலாமா? இனி இது எல்லாமே மிக்ஸ் பண்ணணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 தடவை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாக்கில் போட்டு நல்லா பிளாஸ்டிக் கவரு, அதுக்கு மேலே சாக்கு, அதுக்கு மேலே இன்னொரு சாக்கு போட்டு எவ்வளோ தூரம் சூடாக இருக்க மாதிரி பாதுகாக்க முடியாம மாதிரி வச்சு கம்பளி போட்டு கொத்தி நம்ம கட்டிலில் வச்சுருவோம். இந்த ரூமில் இருக்கு இல்லையா, அந்த ரூமில் நான் கொடுக்குறப்ப எடுத்து கொடுத்துக்கலாமுங்க. இங்கே பாருங்கள், நல்லா பழுத்த ஏலக்காய் சொல்லுவாங்க, அந்த ஏலக்காய் தான். அரிசியெல்லாம் வாய் வெடித்து இந்த அந்த அரிசி தெரியும், பார்த்தீங்களாவே தெரியும். நல்லா இருக்கு, சந்தோஷமாக இருக்குது. என்னதான் காற்றுலையும் மழையிலையும் அந்த செகதியிலையும் கொசு கடிச்சு அப்படியே காலெல்லாம் அரிக்கும், அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஓடி ஓடி கஷ்டப்பட்டாலும் இந்த மாதிரி அறுவடை பண்ணும்போது அது ஒரு தனி சந்தோஷமாக தானே இருக்குது. இதுக்கு இந்த உழைப்பு வந்துட்டு நம்மளுக்கு இவ்வளவு பலம் கொடுக்குது அப்படிங்கும்போது அது ஒரு என்ன சொல்கிறது, சொல்ல வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணமாகவே இருக்குது. மிக்ஸ் பண்ணலாம் வாங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் க்ளீனிங், என்னங்க மச்சான், க்ளீனிங் அதாவது மழை காலம் ஆரம்பித்து நாங்கள் எந்த வேலையுமே இந்த காலத்தில் செய்யவே இல்லை. நம்ம வாசல் எல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் வேலை நிறையாவே இருக்குது. சரி இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு அரிசி கிடந்தால் போதுங்க, அப்படி முளைக்குதுங்க நாற்று. இந்த மரம் பார்த்திங்களா, இந்த மரம் தான் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த செடி. இங்கே இருக்குது, இந்த இருக்குது பாருங்கள். இது தொட்டியில் வச்சா இந்த மாதிரி, மண்ணில் வச்சா அப்படியே பையே மரமாயிடுறாங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது. இது எல்லாமே இப்படி களையேறி போய் கிடச்சிக்குங்க. ஆனால் இந்த செடியை பறிக்கவும் மனசு வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூ பூக்கும், ஒரு வாரம் தான் நிற்பாங்க பூத்து, இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அந்த கீழே கிடக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி விட்டுருவோம் அப்படின்ட்டு. தொட்டி எல்லாமே மாற்றி வைக்கணுமுங்க. சும்மா கசாம்புசான்னு பிடிச்சிருக்கு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த செடியெல்லாம் ரொம்ப அழகாகவே இருக்குது, பூ பூத்துருக்காங்க. இவங்களெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இங்கெல்லாம் களை பறித்து போட்டுக்கிடுவோம் அப்படின்ட்டு. இதுதான், இப்படி தான் இருக்குது. இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். என்ன பார்த்துட்டிங்களா, தெரியலையா? ஹாய். மச்சான் நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காரு. நானுமே போய் கொஞ்சம் உதவி பண்ணி வேலையெல்லாம் செஞ்சுட்டு வரேன். கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுங்க. இதெல்லாம் வெட்டிடுவோன்னு நினச்சோம், ஆனால் மச்சான் இதை வெட்டிடாதீங்க, மேலே கிளி கூடு கட்டியிருக்கு. இங்கேயும் இருக்காங்க, அந்த மரத்துலையும் இருக்காங்க, பார்த்து எப்படி இருந்தது இப்போ எப்படி மாறி இருக்கு பாருங்கள். என்னப்பா மச்சான் மட்டும்தான் வேலை செஞ்சாரா அப்படின்னு பார்ப்பீங்க. இல்லைங்க மக்களே, நானும் சேர்ந்து இங்கே எல்லாமே செடி எல்லாம் எடுத்து மேலே வைக்கிறது, அப்புறம் தான் இங்கே எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இந்த சைடில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதையுமே க்ளீன் பண்ணிட்டேன். மச்சான் வந்து இந்த மரமெல்லாம் இப்படி வெட்டி கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டாரு. மேலே வெட்டலான்னு பார்த்தா மேலே குருவி வந்து கூடு குடியிருக்காங்க. அவங்கள வந்துட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால அந்த 2 மரத்துலேயும் மேலாக விட்டுட்டோம். அச்சோ நல்லா தெரியுங்க, ரோட்லேருந்து பார்த்தா ஃபுல்லாக தெரியுது. நீங்கள் பாருங்களேன், ஃபுல்லாக தெரியுது மச்சான். நம்ம இறங்கி வெளியில் உட்காரக்கூட முடியாது. சரி, எப்படியோ ஒரு விதத்தில் கொஞ்சம் க்ளீன் ஆயிடுச்சு இல்லையா. சூப்பராக இருக்குது. உறவுகளே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் பார்த்துட்டு. நல்லா இருக்கா? இனி இருக்குது வேலை முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் கூட்டி அள்ளி துப்புரவுப்படுத்திட்டு அதுக்கப்புறம் உங்களை காமிக்கிறேன். நம்ம இதெல்லாம் அள்ளி கொண்டு போய் போட்டுருவோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. மழை பெய்யுது, கையோடு அள்ளி போட்டால் தான் ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நடக்காது வேலை 2 நேரம். ஏற்கனவே மழை, நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் தோட்டத்தில் வேலை பெண்டிங்கில் இருக்குது. இங்கே பாருங்க, துணித்தை துவைச்சி காய போட இடம் இல்லாமல் பின்னாடி நனைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இவை அனைத்தும் என்னுடையது, இவை அனைத்தும்
இவங்களது தகப்பனோடதும் பிள்ளையோடதும் அந்த பக்கம் போட்டாச்சு. இது ஃபுல்லாக என்னோட. ரோட்டில் வண்டி போகிறது இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது மச்சான். நல்லா இருக்கு. ஆனால் மழை பெய்யுது சாரம் அடிக்குது அப்படின்னு சொல்லி இன்னம்னா எனக்கு இது வேலை முடியாது. அதனால நாங்கள் எல்லாருமே இறங்கிக்கிறோம். 2 பேருமே எங்கே அப்படின்னா நானும் மச்சானும் சரி கையோட வேலையை முடிச்சிடுவோம் அப்படின்னு என்னோட இந்த அள்ளி செடி வச்சுருந்தோம். இந்த இடமே சொட்ட நான் இப்போ சுற்றி அங்கே வச்சிட்டோம். இதை எங்கே வைக்கிறதுன்னு ஒரு பிளான் பண்ணிட்டு தான் வைக்கணும். அந்த ஸ்டேயர் தடியில் வைக்கலாமா அப்படின்னு பல யோசனை வருது. சரி இது மொத்தம் வச்சு அள்ளிக்கிடுவோம். அதுக்கப்புறம் உட்காந்து நிதானமாக யோசிக்கலாம் இல்லையா? பறித்து சுத்தம் பண்ணி கூட்டி அள்ளி வாசலில் தொளிச்சு கோலம் போடுற பிள்ளை தான் ரொம்ப நல்ல பிள்ளை, குடும்பத்துக்கு ஏற்ற பிள்ளையா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கதை ஸ்டோரி சொல்லி நம்மளை மைண்ட் செட்டில் வச்சு நம்மளை வளர்ப்பாங்க. அதான் நானும் எப்படி நினைப்பேன் தெரியுமா? என் பையனும் செய்யணும் பொண்ணும் செய்யணும் 2 பேர்த்தையும் சொல்லுவேன். வீடு கூட்டும் போது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், நீங்கள் இப்படி பார்த்து செய்யணும் அப்படின்னு. அதனால ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை அப்படிங்கிற வித்தியாசம்லாம் இல்லைங்க. எந்த பிள்ளையாக இருந்தாலும் நம்ம வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு பழகிறது எப்பயுமே நல்லது. யாரையும் எதிர்பார்க்காம நம்ம செய்யணும் இல்லையா? அதனால தான் எங்கள் பாட்டி அப்படி தான் என் மச்சானை வளர்த்துருக்காங்க. நீ பொம்பளை பிள்ளை இது வேலை செய்ய, ஆம்பளை பையன் செய்யாது அப்படின்லாம் சொல்லலை. வீட்டில் அனைத்து வேலையும் செய்வார். பால் கொண்டு போய் கொடுக்கறது, மாட்டுக்கு புல்ல அறுக்கிறது, அம்மாவுக்கு முடியல அப்படின்னா துணி துவைச்சு போடுறது, வாசல் கூட்டுறது அனைத்தும். அதனால என்ன இப்போ வந்துட்டு நம்ம கூடயே சேர்ந்து செய்கிறாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி தானே நாளைக்கு நம்ம பிள்ளைகளையும் வளர்த்து விடணும். பிடிச்சிருக்கா? அஜா எப்படி இருக்கு? நீ காலையில் பார்த்துட்டு போன வீடா இது? மாறிடுச்சா? எப்படி இருக்கு? சூப்பரா? உன் அப்பாவும் நானும் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மழை பெய்யும் பார்த்தீங்களா? மழை பெய்கிறப்ப வந்துட்டு டக்குன்னு இந்த செடி கொடி களை எல்லாம் முளைச்சி வந்துடுவாங்க. என்னென்னா இது ஃபுல்லாக நல்ல சூப்பரான மண். அதனால் களையும் முளைப்பாங்க, செடியும் முளைப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியுதா? இந்த மதில் எல்லாமே பாசம் பிடிச்சிருக்கு. இது கரெக்டாக சொல்லப்போனால் ஒரு நல்ல வெயில் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் வெள்ளை அடிக்கணும். ரொம்ப நல்லா இருக்குங்க, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்கா? எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பின்னாடி எல்லாம் நான் செடி வச்சுட்டேன், பூச்செடி வச்சுருக்கேன். நம்மளுடைய மரம் பார்த்தீங்களா? அந்த மரத்தில் எல்லாமே ஹேங்கிங் போட்டு ஹேங் பண்ணுற செடி வந்து அதில் எல்லாமே செட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா? இப்படி நடக்கிறப்ப நல்லா இருக்குது உண்மையாகவே. வந்து பாருங்களேன், இந்த மரத்தில் கொஞ்சம் வச்சுருக்கேன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்துலேயும் தான் வச்சுருக்கேன். இது நல்லா இருக்கா? அடுத்து இந்த மரம், இந்த மரத்துலேயுமே இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம இங்கேருந்து பேசுகிறப்ப வீடியோ எடுக்கிறப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இயற்கை என்ன சொல்கிறது, இயற்கை செடிகள் கொடிகள் எல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? நல்லா இருக்குது. இதெல்லாம் குட்டி குட்டியாக பூ பூத்துருக்கு, நிறைய பூ பூத்துருக்காங்க. மழைக்கு அடுத்த எல்லாம் தெரியுதா? எல்லாருமே பூ. ஹாய். மச்சானுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு காய்ச்சலுங்க, இருமல், காய்ச்சல், ஜலதோஷம் எல்லாமே. எனக்குமே ஒரு 2 நாள் இருந்துச்சு. அது இவர் தான் ஒட்ட வச்சார். நான் சொன்னேன், இப்போ தொடங்குறப்பவே மருந்து வாங்கினா தானே உண்டு, சரிப்பா போய் இன்ஜெக்ஷன் போட்டுவாங்க அப்படின்னலாம் சொன்னேன். கேட்க மாட்டேன்ட்டாரு. இப்போ நான் கொஞ்சம் அந்த விக்ஸு அது இதுன்னு இலையெல்லாம் போட்டு கொஞ்சம் சுக்கு காப்பியெல்லாம் குடிச்சு சரி பண்ணிட்டேன். இவர் இப்போ வந்து சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப முடியல, வா ஆஸ்பத்திரி போகலாம் அப்படின்ட்டு.
ஜலதோஷம் தானே மச்சான்? ஜலதோஷம், தலைவேதனை. அதனால் சரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு 8 மணி ஆச்சுங்க, இரவு 8 மணி. சரி அங்கே போயிட்டு வந்துடலாம். இனி நாளைக்கு வந்து ஸ்ட்ரைக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன மச்சான்? நாளைக்கு ஸ்ட்ரைக். ரொம்ப ஸ்ட்ரைக்குன்னு இருக்குது. என்னதான் தோட்டத்து வேலை இருக்குது, அதனால் இன்றைக்கி போய் தெம்பாக மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்தால் காலையில் தோட்டத்து வேலை செய்யலாம் இல்லையா? அப்படி தானே? சரி வாங்க போகலாமா? எட்டு மணிக்கு போனோமா, இப்போ வந்துட்டு மணி 9:15 ஆச்சுங்க. போய் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வந்தாச்சு. ஊசி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சுங்க. இப்போ 8 மணிக்கு போனால் 9:15 ஆயிடுச்சு. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் அங்கிட்டு தான் ஹாஸ்பிட்டல். அங்கே தான் போனோம், பக்கத்துலேயே இருக்குது. அங்கே போகாமல் அங்கே தான் போனோம். என்னென்னா நம்மளுக்கு எப்பயும் போகிற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே தான் போய் மச்சானுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வந்தாச்சுங்க. இனிமேல் வந்துட்டு அவருக்கு கஞ்சியாக வேணும் அப்படின்ட்டு இருக்காரு, அதான் ரெடி பண்ண போகிறேன். உங்களுக்காக கஞ்சி ரெடி மச்சான், ரெடி பண்ணிட்டேன். கஞ்சி விசில் போடணுன்னே தர்றேன். கருவாடு வறுத்தது கஞ்சியும். காய்ச்சலுக்கு கொஞ்சம் பதமாக வாய்க்கு ருசியாக இருக்குங்க, அப்படி தான் கொடுக்க முடியும். அதான் ரெடி பண்ணியிருக்கேன். சுட சுட பாசிப்பயிறு போட்ட கஞ்சிங்க, நல்லாயிருக்கும். சூடு ஆறட்டும். கூடவேவும் கருவாடு. என்னங்க மக்களே, இன்றைக்கி நம்மளுடைய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாமா? எல்லா உறவுகளுக்கும் நன்றி, வணக்கம். பாபாய் உறவுகளே. நிறைய உறவுகள் வந்து கேட்குறீங்க, மஞ்சு எங்களுக்கு ஏலக்காய் கொடுங்க அப்படின்ட்டு. கொரியர் வந்து கொஞ்சம் டிலே ஆகுதுங்க, அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அதை சரி பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டுக்கலாமா? ஓகே, பாய் பாய் உறவுகளே, மீண்டும் சந்திக்கலாம்.